புஷ்கரணி கோயில்ல போயிட்டு விபூதி எல்லாம் அங்கங்க கொட்டாதீங்க. நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு தீபம் ஏத்துற இடம் எங்கேயோ அங்க மட்டும் ஏத்துங்க. புளியோதரை எல்லாம் சாப்பிட்டுட்டு செவுத்துல தடவிட்டு போயிடாதீங்க. செவுத்துல ஓட்டிட்டு நீங்க போயிடலாம். ஆனா உங்களுக்கு பின்னாடியே சனி வருவாரு. வந்தாருன்னா வச்சு செய்வாரு. கோயிலை அசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் திருந்ததும் இல்லை வாழ்ந்ததும் இல்லை என்பதுதான் சரித்திரம். ஞாபகம் வச்சுக்க. முடிஞ்சா உளவார பணியில சேர்ந்துருங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரங்க கோயில் உளவார பணியில சேர்ந்துருங்க. மாசத்துக்கு ஒரு நாளாவது போயிட்டு கோயில்ல ஏதாவது ஒரு திருப்பணி பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்காத அற்புதமான பரிகாரமாக இந்த உலகத்தில் பண்ணப்பட்டது எதுனா உளவார பணி தான். உளவார பணினாவே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டு பக்கத்திலேயோ அதாவது நம்ம பிறந்ததுக்கோ நம்ம குலதெய்வத்துக்கோ கோயிலை போய் தொடச்சி சுத்தத்தெல்லாம் அசுத்தத்தெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தணும். ஐயாவுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் வாலண்டியர்ஸ் இது உண்டு. போய் சேர்ந்துருங்க. இல்லைன்னா வீடு பக்கத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் உண்டு, சேர்ந்துருங்க. சந்தோஷமா அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க உளவார பணியில எதுல வருவாங்கன்னா மூலவருக்கு முன்னாடி விலைக்கு விடுறதுல மட்டும் ரூல் இதை லைனை கட் பண்ணி லைனை கரெக்டா விடுறதுல மட்டும் வந்து நின்னுப்பாங்க. ஏன்னா சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் செய்யுங்க, ஆனா கிளீனிங்கும் செய்யுங்க. நான் மந்திராலய பீடத்தில் இருக்கிறேன். அந்த மந்திராலய பீடத்துக்கு நாங்கெல்லாம் ரெகுலரா போயிட்டு உளவார பணி செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்றாரு. திருநள்ளாறு என்பது பயப்படக்கூடிய இடம் இல்லை, அபயம் அளிக்கக்கூடிய இடம். வணங்கணுமா இல்லையா அப்படின்னாரு. திருநள்ளாறு ஒரு மனிதன் வந்துட்டு போனாவே சனி தோஷம் மட்டும் தீராது. விஸ்வாமித்திரர் அவரை கும்பிட்டாதீங்க. நவகிரகத்தினுடைய தோஷமும் தீரும்.